6th standard term 1 chapter 1ல நம்பர்ஸ்ல exercise 1.1 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11th sumல 2 crores 30 lakhs 51,980 இதை நம்ம என்னவா எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நேமில் எழுதணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். நம்பர் நேமில் கொடுத்துருக்கிறத நம்பர்ஸாக நியூமரல்ஸாக எடுத்து எழுதணும். அதாவது இந்த இதை வந்துட்டு நம்ம என்னவா எழுதணும்னு பார்த்தீங்கன்னா எண்களாக எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 2 crores தமிழில் பார்த்தீங்கன்னா 2 கோடியே. ஸோ அப்போ 2ன்னா 2 போட்டுக்கோங்க. க்ரோர்ஸ்ன்னு சொல்லிட்டதுனால கோடின்னு சொல்லிட்டதுனால ஒரு கமாவை போட்டுக்கோங்க. அடுத்தது 30 lakhs அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 30 லட்சத்து. 30 அப்படின்னா 30யை போட்டுட்டு இங்கே லேக்ஸ்ன்னு சொல்கிறதுனால லட்சம்னு சொல்கிறதுனால ஒரு கமாவை போட்டுருங்க. அடுத்தது 51,000 தமிழில் 51,000 51 போடுங்க. இங்கே 1000ன்னு சொல்லிட்டதுனால 1000 சொல்லிட்டதுனால ஒரு காமாவை போட்டுருங்க. லாஸ்ட்டில் 980 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 980 அப்படின்னா 980. இந்த கமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோர்ஸு லேக்ஸு தௌசண்ட்ஸு அப்படின்னு கொடுக்குற இடத்துல கமாஸை போட்டாலே தேவையான நியூமரல்ஸ் அதாவது எண்கள் என்னன்றது நமக்கு கிடச்சிரும். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 66 மில்லியன் அப்படின்றாங்க. 66 மில்லியன் அப்படின்னா 66 போட்டுட்டு ஒரு கமாவை போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமாவை நல்லா தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. 345 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 345 அப்படின்னு கொடுத்துட்டு 1000ன்ற வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. 1000. ஸோ அப்போது 3 4 5 எப்போ உங்களுக்கு அந்த பிளேஸ் வேல்யூஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கமாவை போட்டுருங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 27. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுவீங்கன்னா வெறும் 27 27ன்னு மட்டும் போட்டுருவீங்க. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போனதில் பார்த்தீங்கன்னா கமாஸ் எப்படி வந்தது? 3 நம்பர் கழிச்சு 2 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிஸ்டம். அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா இந்திய முறை. இது பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கழித்து தள்ளி வந்திருக்குது. இங்கே 27ன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது இந்தியன் சிஸ்டம்னா 2 நம்பர் தள்ளி வரும். இந்த இடத்துல 3 நம்பர் தள்ளி வந்திருக்கிறதுனால இது இன்டர்நேஷ்னல் அதில் வெஸ்டர்ன் சிஸ்டம்னு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு முறைன்னு சொல்லுவோம். 27ன்றது 27ன்றது 2 டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த 3rd டிஜிட்டை அதாவது அந்த 100s பிளேஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 0 போடணும். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி 3 நம்பர் கமா 3 நம்பர் அடுத்தது எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணி போடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அல்லது பன்னாட்டு முறை வெஸ்டர்ன் சிஸ்டம்னு சொல்லுவோம். தேர்ட் சம் ஒன் பார்த்தீங்கன்னா 789 மில்லியன். இந்த மாதிரி மில்லியன்னு வந்தாலே உங்களுக்கு என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 3 நம்பராக தான் வரும். ஸோ அப்போது 789 அப்போது 789 இந்த மில்லியன்னு வர இடத்துல நான் என்ன போட்டுருணும்னு பார்த்தீங்கன்னா கமாவை போட்டுடணும். அடுத்தது 213,000. இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா 113ன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஆக்சுவலாக 213ன்னு வரும். ஸோ அப்போது 213 போட்டாச்சு. இங்கே 1000 அப்படின்றதுனால ஒரு கமாவை போட்டுருங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க? 456. தமிழில் பார்த்தீங்கன்னா 456. ஸோ 456. ஸோ 456. 1s 10s 100s கமா 1000 10,000 100,000 கமா மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். ஸோ இந்த மாதிரி 3 வந்ததுன்னா இது என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அல்லது வெஸ்டர்ன் சிஸ்டம். தமிழில் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு முறை. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.